வேலூர் அருகே கிணற்றுக்குள் ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சேலம் மாவட்டத்தை சேர்ந்த பலர் வேலூரில் தங்கி கிணறு வெட்டும் வேலைக்கு சென்று வருகின்றனர். வாலாஜா சோளிங்கர் இடையே உள்ள வட கடப்பந்தாங்கல் பகுதியில் தங்கியிருந்த சாமிக்கண்ணு தனது உறவினர்கள் 8 பேருடன் தகரக்குப்பம் பகுதிக்கு கிணறு தோண்டும் பணிக்காக ஆட்டோவில் சென்றுள்ளார். ஆட்டோ விநாயகபுரம் அருகே வந்து கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக நிலை தடுமாறி அருகில் இருந்த கிணற்றுக்குள் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஆட்டோவில் பயணம் செய்த ஓட்டுநர் மற்றும் சாமிக்கண்ணுவின் உறவினர்கள் 6 பேரும் தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். படுகாயம் அடைந்த நிலையில் சாமிக்கண்ணு வாலாஜா அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் பொதுமக்கள் உதவியுடன் இறந்தவர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வடகடப்பந்தாங்கல் பஞ்சாயத்து எம்ஜிஆர் நகர் நாங்கள் வந்த தூர் வாரத்துக்கு இந்த சோம்பு கிணத்துக்கு நாங்கள் வந்துகிட்டே இருந்தோம். நல்லா வந்துகிட்டே இருந்தோம். கபால் வந்து கிணத்துக்கு பக்கத்தில் திருப்பிட்டான். டேன்னு கத்துறதுக்காட்டி எடுத்து போய் எங்களை தள்ளிட்டாங்க. வண்டி தான் 10 அடிக்கு உள்ள போயிட்டேன். நான் ஆட்டோவிலே அப்படி தப்பிச்சு நான் மேலும் வந்து. தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு விரைந்து சென்ற சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் முகமது ஜான், மாவட்ட போலீஸ் எஸ்பி கயல்விழி ஆகியோர் இறந்தவர்களின் சடலங்களை பார்வையிட்டு அவர்களுடைய உறவினர்களுக்கு ஆறுதல் கூறினர்.